வணக்கம். கம்பம் தொகுதியை கைப்பற்றுமா தாவேகா? வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா அதிரடி நேர்காணல். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக தேனி மாவட்ட தலைமை செய்தியாளர் அன்பு பிரகாஷ். தமிழ்நாடு டுடே உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இருந்து யார் நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் கம்பம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், முதல் வேட்பாளர் அண்ணன் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள்ட்ட தான் நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம். சார் வணக்கம். சார் சார் யார் இந்த ஜெகநாத் மிஸ்ரா? உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். ஜெகநாத் மிஸ்ரா இந்த மண்ணின் மைந்தன். இங்க எண்ணற்ற சேவைகளை கம்பம் சட்டமன்ற தொகுதியில நான் பிறந்த மண்ணில செய்திருக்கேன். ஒரு பாரம்பரியமிக்க ஒரு விவசாய குடும்பம், அதே போன்று ஒரு பாரம்பரியமிக்க ஒரு காங்கிரஸ் குடும்பம். எங்க பெரியப்பா, எங்க அப்பா, எங்க மாமா போன்றவர்கள்லாம் அரசியல் துறையில மிகப்பெரிய பொறுப்புகள்ல, பதவிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு காலத்துக்கு மேல இருந்தவர்கள். அந்த அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தேன் தான் நான். ஓகே சார். சார் இப்போ நீங்க தொழிலதிபராகவோ இல்ல மக்கள் சேவகராகவோ மக்களுக்கு தெரியும். முதல் முறையா கம்பம் சட்டமன்ற தொகுதியில தாவேகா வேட்பாளர் இருக்கீங்க. மக்கள்கிட்ட எந்த மாதிரியான வாக்குறுதிகள் நீங்க கொடுத்துருக்கீங்க சார்? முதல் முறை கம்பம் சட்டமன்ற வேட்பாளர்ல 2006 புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தோடைய தேமுதிகவில் சட்டமன்ற வேட்பாளராக போட்டிட்டு கணிசமான ஓட்டுகளை வாங்கினேன். இப்ப தற்போது 2026 2026 அன்னைக்கு 2006 புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை தருவேன் அப்படின்னு வந்தாரு. அன்னைக்கு தமிழகத்துல மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு அவர்களுடைய கரங்களை நாங்க வலுவா பிடிச்சுக்கிட்டு அந்த தேர்தலை சந்தித்தோம். அதுக்கு பிறகு மக்கள் அவரை முழுவதுமாக பயன்படுத்திக்கல. அவர் இறந்தப்ப கூட நான் அவருடைய இறப்புக்கு சென்று அந்த இறந்த செய்தியில நான் சொல்றப்ப, ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவர் நல்லவரா அப்படிங்கிறத நீங்க புகழணும். அவர் இறந்த பிறகு ஐயோ இறந்துட்டாரு இப்படி ஒரு அருமையான மனிதன் இறந்துட்டாரு அப்படின்னு அவர் இறந்த பிறகு புகழ்றீங்க. தமிழக மக்கள் ஒரு மனிதன் இருக்கும் பொழுதே அரசியல்ல கொண்டாட பழகிக்கங்க அப்படிங்கிறத சொன்னேன். 2006 முன்னாடி 2026 கேப்டனுடைய தம்பியாக, கேப்டன் விஜயகாந்தோடைய தம்பியாக தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்காரு. இன்னைக்கு மாற்றத்தை தருவோங்கிறத அவர் உறுதியா சொல்லியிருக்காரு. நிச்சயம் இன்னைக்கு தமிழகத்துல மாற்றம் அவர் மூலம்தான் ஏற்படும். இன்னைக்கு தளபதி விஜயின் தலைமையில கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடுறோம். முக்கியமா புதிய தலைமுறை வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் இது நல்ல ஒரு புரட்சியா இருக்கு சார். இது நம்ம கம்பம் சட்டமன்ற தொகுதியில ஆல்ரெடி திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, அதிமுக எதிர்கட்சியா இருக்கு. இவங்களை மீறி பொதுமக்கள் கிட்ட நீங்க எந்த மாதிரியான வாக்குறுதி? அதாவது இப்ப ஆல்ரெடியா இங்க 20 வருஷம் சமூக பணியில இருக்கேன். சரிங்க. மக்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் இல்லைங்காம கம்பத்துல நான் செஞ்சிருக்கேன். சரிங்க. இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கொரோனா காலத்துல மிகப்பெரிய அளவுல கொரோனாவில சர்வீஸ் பண்ணியிருக்கோம். சரிங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளை படிக்க வச்சிருக்கோம். இன்னைக்கு நான் படிக்க வச்ச மாணவ மாணவிகள் அரசு துறையில மிக உயர்ந்த பொறுப்புல இருக்காங்க. இன்னொருத்தருக்கு மருத்துவ உதவிகள் செஞ்சிருக்கோம், மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம், ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லா விஷயங்களிலும் நம்ம மக்களுக்கு தொண்டாட்டிருக்கோம். கொரோனா தடுப்பூசி 1,00,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போட்டோம். இப்ப கொரோனா காலத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல் கொரோனா அந்த கொடிய கொரோனா. அந்த கொரோனாவில் நம்ம மக்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கணும். நம்ம 4 நாள் இந்த கூலி வேலைக்கு போறவங்க 4 நாள் வேலைக்கு போகலைன்னா அவங்களுக்கு தேவையான உணவு கூட அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்ட்டு அரிசி, பருப்பு, பலசரக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு வீடு வீடா போய் கொடுத்தோம். காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வீடு வீடா கொடுத்தோம். அப்ப வீடு வீடா கொடுக்குறப்ப அந்த கொரோனா என்னையை தாக்குச்சு. தாக்குனப்ப என்னுடைய மனைவியை தாக்குச்சு. என்னுடைய 2 குழந்தைகள் 4 பேருமே முதல் கொரோனா அந்த கொடிய கொரோனாவில பாதிக்கப்பட்டோம். அப்ப டிவியை போட்டு பார்த்தா எங்க பார்த்தாலும் மரண செய்தியாத்தே வரணும். கொரோனாவில இவர் இருந்து உணர், அங்க அவங்க இருந்து இங்க 100 பேர், அங்க 50 70 பேர் அப்படி வரும். 4 பேருமே கொரோனாவோட அந்த டிவியை பாக்குறப்ப ஒரு மரண பயம் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் இரவு நாங்க மூஞ்சிய பாத்துக்கிறோம், யாரு உயிரோட இருக்கா அப்படிங்கறத மூஞ்சிய பாத்துக்கிறோம். ஒரு 7-8 நாள் கழிச்சு இறைவன் அவர்களால அந்த கொரோனாவில மீண்டு வந்தோம். அப்ப என் மனைவி சொன்னாங்க, ஏற்கனவே நிறைய மக்களுக்கு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, கொரோனாவில நம்ம இறைவன் நம்மளை காப்பாத்திட்டான். கொரோனாவில நமக்கு ஏதாவது ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேர்த்து வச்சிருந்த சொத்து யாருக்கு பயன்பட போகுது? கண்டிப்பா யாருக்கு பயன்பட எடுத்து மக்களுக்கு செலவழிங்க அப்படிங்கிறது அவர் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அதிகமான மக்கள் சேவையில இறங்கணும்.
இன்னைக்கு மக்கள் ஒரு மக்கள் சேவகரா கம்பம் சட்டமன்ற தொகுதியில என்னை பார்க்கிறாங்க. அதுக்கு மேல வந்து தமிழக வெற்றி கழகத்தின் செல்வாக்கு செல்வாக்கு இங்க கணிசமாக இருக்கு. மகளிர் மத்தியில, இளைஞர் மத்தியில மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக இருக்கு. சரி, அந்த திருவிழாவில் நிச்சயமாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்று நினைக்கிறேன். சந்தோஷம் சார். சார், கம்பம் ஏரியா வந்து பள்ளத்தாக்கு பகுதி சார். இதுல இந்த முல்லை பெரியார் பிரச்சனை, பாசன கால்வாய் பிரச்சனை, இதுல எல்லாம் வந்து எப்படி சார் நீங்க நாளைக்கு சட்டமன்றத்துல போயிட்டு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் எப்படி இந்த மக்களுக்கு வந்து அந்த வாக்கு போறீங்க? ஏசியா நெட் தொலைக்காட்சியில வந்து கேரளா தொலைக்காட்சி 2-3 தொலைக்காட்சி வந்து என்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. சரி, நீங்க சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டால் 152 அடி உயர்த்துவதற்கு போராடுவீங்களான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய எஸ்எஸ் வாட்டர் கூட முதல்ல தமிழ்நாட்டு கொடுங்க. உங்களுடைய எஸ்எஸ் வாட்டர் கூட இடுக்கிக்கு அனுப்பிச்சு அந்த தண்ணி வந்து கடலுக்கு போய் கலந்துருது. சரி, அப்படி போகாம உங்கள்கிட்ட கடல்ல போய் கலக்கிற தண்ணியை வந்து எங்களுக்கு கொடுங்க. இங்க நாங்க ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய எங்களுடைய குளங்கள், குட்டைகள், கண்மாய்களை நாங்க விரிவாக்கம் பண்ணிக்கிறோம். வைகை டேமை வந்து நாங்க வந்து தூர்வாரி இன்னும் வைகை டேம் இப்ப இருக்க கொள்ளளவோட இன்னும் 2 மடங்கு கொள்ளளவு அதிகரிக்கிறோம். பல்வேறு குளங்கள், அதாவது கம்பம் சட்டமன்றத்தில ஏறத்தாழ 35 குளங்கள் இருக்கு. இப்ப அந்த குளங்கள் இப்ப இருக்கிறத விட கொள்ளளவு 2 மடங்கு 3 மடங்கா கூட்டணும். அப்ப அதிகரிக்கிறப்ப இப்ப 3 போக நெல் விவசாயத்துல இருந்து 2 போகத்துக்கு வந்து இப்ப 1 போக நெல் விவசாயத்துக்கு வந்துருச்சு. இப்ப என்னுடைய தேர்தல் அறிக்கையில இழந்த அந்த 3 போக நெல் விவசாயத்தை திரும்ப கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கேன். நீர்நிலை ஆதாரங்கள் நிரம்பிய தொகுதியாக கம்பம் தொகுதியை கொண்டு வருவதற்கு நான் திட்டமிட்டிருக்கேன். சரி சார். தேவாரம் மலைப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா காட்டு யானைகள் அடிக்கடி வந்து பொதுமக்கள் வந்து தாக்குது. இது சம்பந்தமா நிறைய பொதுமக்கள் வந்து அரசாங்கத்திட்ட புகார் அளிச்சிருக்காங்க. இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அது வந்து இப்ப காட்டு யானையை விட தேவாரம் போன்ற பகுதியில இந்த சகுலத்து மேட்டு பாதை பிரச்சனை வந்து இருக்கு. சகுலத்து மேட்டு பாதையை வந்து போட்டுட்டா இது மாதிரி வன தொந்தரவுகள் மேக்சிமம் வந்து இருக்காது. இப்ப உங்களுக்கு வந்து பொள்ளாச்சி, அதுக்கு அடுத்து வால்பாறை போன்ற பகுதிகள், மேகமலையிலேயே அந்த பிரச்சனைகள் போன்ற பகுதியில இருக்கக்கூடிய யானை தொந்தரவுமா இங்க இல்ல. இங்க யானை தொந்தரவுலாம் எல்லாம் அப்படி சொல்லிக்க மாதிரி ஏதோ ஒரு ஆணை எப்பயோ ஒரு ஆட்டை வருது செய்யுது. ஆனா மக்கள் வந்து இன்னைக்கு 65 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் சுத்தி போறாங்க. 6 கிலோமீட்டர்ல வந்து அந்த சாகுலத்து மேட்டு பாதையை அமைச்சோம்னா 6 கிலோமீட்டர்ல போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. இந்த மாதிரி எண்ணற்ற மக்களுக்கான இருக்கு. இப்ப இங்க இந்த ரோட்டுக்கு, கம்பம் ரோட்டுக்கு மேற்க வந்து 18ஆம் கால்வாய், கிழக்க வந்து சண்முகாநிதி. சரி, சண்முகாநிதி 2 நீருமே முறையாக வரையறுத்து சிமெண்ட் கால்வாய் அமைத்து தண்ணியை கொண்டு போனோம்னா நம்ம கொண்டு போய் சேர்க்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த 18ஆம் கால்வாயில கூட உடைப்பு, 18ஆம் கால்வாயில கூட உடைப்பு 2 கிலோமீட்டர் தாண்ட மாட்டுது. அதே போலதான் சண்முகாநிதி கால்வாயை வந்து சிமெண்ட் கால்வாய் போட்டு தண்ணீரை வந்து ஓடப்பட்டு வரைக்கும் அப்படியே கொடுக்கணும். குடிக்கிற குடிநீர் கிடைக்கும், விவசாயத்துக்கு நீர் கிடைக்கும். இப்ப முல்லை பெரியார் அணையில முதல் பாசனம் வந்து கம்பம் சட்டமன்ற தொகுதி, ஆண்டிவட்டி சட்டமன்ற தொகுதி, நம்ம கம்பம் சட்டமன்ற தொகுதி. இங்கேயே குடிக்க தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னா இதை தாண்டி 6 மாவட்டம் 72 தொகுதிக்கு எப்படி தண்ணியை கொடுக்கும்? கண்டிப்பா சார். அதனால நிச்சயமா கம்பம் சட்டமன்ற உறுப்பினராக வந்து நீர் ஆதாரங்களை பெருக்கி நீர் ஆதாரங்களில் ஒரு தன்னிறைவு தொகுதியாக இந்த தொகுதியை நிச்சயமா கொண்டு வருவோம். ஓகே சார். நம்ம கம்பம் சட்டமன்ற தொகுதியில சின்னமனூர் உட்பட நிறைய ஏரியாவில் வந்து அடிப்படை தேவைகள் வந்து இப்ப சாக்கடை கிளீன் பண்ணாம இருக்கிறது, குப்பைகள் அல்லாம இருக்காங்க, சாலைகள் சரியில்லாம இருக்கு. இதை பத்தி நீங்க வந்து மக்கள் கிட்ட பிரச்சாரத்துக்கு போறப்ப மக்கள் அதை பத்தி வந்து ஒரு எதிர்ப்பலை கொடுக்குறாங்களா? ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்ப்பலையை கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல கருப்புடி காட்டுறாங்க. அந்த ஆளுங்கட்சி வேட்பாளர் வந்து தொகுதி பக்கம் ஓட்டு கேட்டு வர முடியாத அளவுக்கு இருக்காங்க. ஊருக்குள்ளே ஓட்டு கேட்டு வர விடுறதில்லை. இப்ப நகராட்சியிலே சின்னமனூர் நகராட்சி நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா குப்பைக்குளம் நிறைந்த நகராட்சியா வந்து இருக்கு. அதே மாதிரி பாதாள சாக்கடை பணி வந்து 75% முடிஞ்சு அந்த மூடியெல்லாம் போடாம அப்படி அப்படியே திறந்து விட்டமா இருக்கு. அதெல்லாம் குழந்தைகள் விழக்கூடிய அபாயங்கள் நடக்கக்கூடிய வழிவகைகள் வந்து இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கேரள மருத்துவ கழிவு குப்பைகள் வந்து கொட்டக்கூடிய ஒரே தொகுதியாக தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் கொட்ட முடியாது. எந்த பாடலையும் கொட்ட முடியாது, எந்த பாடலையும் கொட்ட விட மாட்டோம் கண்டிப்பா. ஆனா இங்க கம்பம் சட்டமன்ற தொகுதியில கேரளாவில் முழு கேரளா பகுதியில இருந்தும் மருத்துவ கழிவுல கொண்டு வந்து கம்பம் தொகுதியில கொட்டான். அப்ப கம்பம் தொகுதி குப்பை திட்டியா?
நிச்சயமாக நான் சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது இதெல்லாம் தடுப்பேன். அதுக்கு அடுத்தபடியா கனிம வள கொள்ளை. சரி. கனிம வள கொள்ளையை இங்க கட்டுப்பாடு இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நிச்சயமா அதை தடுக்கணும். நம்முடைய மண் வளத்தை காக்கணும். மக்கள் மத்தியில எப்படி சார் இருக்கு வரவேற்பு நீங்க பிரச்சாரத்துக்கு போறப்ப? பிரச்சாரத்துக்கு போறப்ப மக்கள் மத்தியில ஒரு அமோக வரவேற்பு இருக்கு. பெண்கள் மத்தியில மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. பெண்கள் இந்த டாஸ்மார்க் அடைக்கணும் அப்படி நான் போன தேர்தல் பார்த்த விட இந்த தேர்தல் பார்க்குறப்ப அதிகமா பெண்கள் டாஸ்மார்க் அடைக்கணும் மூடணும் அப்படின்னு வெறி கொண்டு இருக்காங்க. இன்னி வரக்கூடிய 5 ஆண்டும் டாஸ்மார்க் அடைக்காம விட்டா நம்மளுடைய ஜனத்தொகையில 5% போயிடும். குடிச்சு இளைஞர்கள் 27 வயசு 28 வயசுல தன் மனையை விட்டுட்டு பெத்த பிள்ளைகளை விட்டுட்டு இறந்து போறான். தாய் அனாதையா இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை கிராமங்கள் போறப்ப கண்ணீர் கதையா இருக்கு. டாஸ்மார்க்னால மிகப்பெரிய மக்களுக்கு இழப்பு. நிச்சயமாக அதெல்லாம் மக்கள் வந்த குறையெல்லாம் அதை சொல்றாங்க. அதுக்கு மேல கழிப்பிட வசதி இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. குடிக்க தூய நீர் இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. மின்சாரம் சரியா வர்றது இல்லை. லைட்டு சரியா கரண்ட் தெருவிளக்கு போதிய வெளிச்சம் இல்லாம எரியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சில கிராமங்கள்ல சாலை வசதி, சில கிராமங்கள்ல பஸ்ஸே வாரதில்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அந்த மக்கள் குறைகள்லாம் நிறைவேற்றுவோம். கம்ப சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 30,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. சர்வேல 30,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பா. அரசு கல்லூரி இல்லை. இன்னைக்கு 233 தொகுதியில அரசு கல்லூரி இருக்கு. கம்பம் சட்டமன்ற தொகுதியில அரசு கல்லூரி இல்லை. வேலை வாய்ப்பு மிக்க அரசு கல்லூரியை இங்க கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஐடி பூங்காவை இங்க கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கோம். அனைத்து விளையாட்டுகளையும் உள்ளடக்கிய ஒரு விளையாட்டு மைதானத்தை இங்க கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கோம். அதற்கு பிறகு நம்முடைய சண்முக நீதியுடைய கொள்ளளவு அதிகரிக்கப்பட்டு படகு விடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அதை சுற்றுலாத்தலமாக அறிவிக்கணும் முடிவு பண்ணிருக்கோம். நம்ம கம்பம் சட்டமன்ற தொகுதி சுற்றுலா நிறைந்த பகுதி. நீ மேகமலை எடுத்துக்கிட்டா இங்க மேகமலை குற்றால அருவிக்கு நிகரா சுருளி அருவி. அதெல்லாம் நம்ம சுற்றுலா பயணிகள் வந்தா தங்கி போறதுக்கான தங்கும் இடங்கள், சரியான உணவு மற்றதெல்லாம் ஏற்பாடு செஞ்சோம்னா அவங்க தங்கி 3 நாள் 4 நாள் குளிச்சுட்டு போவாங்க. அங்க இருக்க வருவாய் பெருகும். சுற்றுலா வருவாய் பெருகும். அருகாமையில தேக்கடி, 3 பக்கம் மலை, நடுவுல கம்பம் பள்ளத்தாக்கு. இது தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒரே பள்ளத்தாக்கு. அதெல்லாம் சுற்றுலாவில் இருக்கும் ஒரு மிகையான தொகுதியாக கொண்டு வந்தோம்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 2000-3000 பேருக்கு வாழ்வாதாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். நம்ம தமிழ்நாட்டுடைய நேயர்களுக்கு இந்த புதிய இளம் தலைமுறை வாக்காளர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் மாற்றம் வேணும்ன்றவங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இந்த மாற்றம் கட்டாயம் மாற்றம் வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல இன்னைக்கு அதிமுக திமுகவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மட்டும்தான். அவரை தவிர வேற யாரும் இல்லை. ஏற்கனவே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இருந்தாரு. அவர்னால கொண்டு வர முடியல. அன்னைனால செய்யாததை இப்ப தம்பி விஜய் கொண்டு வர்றார். அப்ப அந்த மாற்றம் வேணும்னா தமிழக மக்கள் இளைஞர்கள் அவருடைய கரங்களை இறுக பற்றி கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் புரட்சியும் ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றம் புரட்சி தான் தமிழகத்தின் எழுச்சியாக அமையும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். உங்களோட பிஸியான ஷெடியூல்லையும் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப நேரம் காட்ட வச்சுட்டேன். சாரி. பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார். நன்றி சார். செய்தியில் நேர்மை, மக்களுக்கு நம்பிக்கை. உங்கள் தமிழ்நாடு டுடே பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.